ஹாய். என்னடா இமோஷன்ஸ்க்கும் ட்ரேடிங்க்கும் என்ன கனெக்ஷன்னு பார்க்குறீங்களா? உங்களால் உங்களோட இமோஷன்ஸையே கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா க்ரோர்ஸில் ரன் ஆகக்கூடிய மார்க்கெட்டில் உங்களோட கேபிட்டல் எப்படி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ட்ரேடிங்கிறது ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி அதில் இமோஷன்ஸ் நிறையவே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரேடராக நீங்கள் உங்கள் மைண்டை எப்போவுமே கிளியர் அண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். அப்போ தான் ட்ரேட் பண்ணும்போது உங்களால் குயிக்கான ஒரு டெசிஷனை எடுக்க முடியும். அண்ட் ட்ரேட் பண்ணும்போது எப்போவுமே ரிலாக்ஸ்டாக அந்த சோனுக்குள்ளே இருக்க முடியும். ஆஸ் அ ட்ரேடராக ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்காக சிஸ்டம் இல்லை மொபைலை பார்த்துட்டே இருந்து அதில் வெறிக்க சார்ட்டை பார்த்துட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நீங்கள் மார்னிங் உங்களோட ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களோட மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரெயின் பிரிஸ்காக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு மெடிடேட் பண்ணுறது, ஒரு சிலருக்கு புக்ஸ் ஏதாவது ரீட் பண்ணுறது, இன்னும் ஒரு சிலருக்கு மியூசிக் சாங்ஸ் ஏதாவது கேட்குறது, ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் நடக்காமல் வேறு ஏதோ நடக்குது அப்படின்னா குயிக்கான டெசிஷன் எடுத்து அதை லாஸ் ஆகாமல் தடுக்க முடியும். எப்போவுமே ப்ராஃபிட் எடுக்கிறத விட லாஸ் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவாவது டெசிஷன் எடுக்க முடியாமல் உங்கள் கேபிட்டல் லாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.